ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டியான மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மாங்காய், உப்பு, சர்க்கரை இருந்தால் போதும். நான் இந்த மாதிரி ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டை இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 hours நல்லா அந்த உப்புலேயே ஊறட்டும் அந்த மாங்காய். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு எந்தவித இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கடுகுளுந்த பருப்பு பொரிஞ்சு வந்தப்புறம் நாம் அது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். நான் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அது ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா மாங்காவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இது நல்லா எண்ணெயில் வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கினப்புறம் நான் 4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாங்காய் நல்லா வதங்கிடுச்சுன்னா சூப்பரான ஒரு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிரும். இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டை எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.